நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் தயவும் இந்த வேலையில் இறங்கட்டும்பா. ஹalleluya. எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்பா. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மேலான தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. ஷந்தரி ஹலபலான் துரிஷரபா நந்தரி கலபலா ஷரவரான் துரிமா. உம்முடைய கிருபையும் தயவும் இறங்கட்டும்பா. பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியே, அற்புதரே, ஹalleluya. ஆகாய் 2:19 சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் கொள்ளுவேன், நான் ஆசீர்வதிப்பேன், நான் நேசிப்பேன், அன்பு செய்த உனக்கு எல்லாம் உதவி செய்வேன் வார். வாயிலே சொல்லுவார்கள், இருதயத்திலே வேற எண்ணமும் நோக்கமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது. உன்னை ஆசீர்வதிக்கன்னு ஒரு டைம் சொல்லிட்டா உள்ள ஆழத்திலிருந்தே உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மைகளை செய்கிற தேவன், அவர் அதிசயமான தேவன். அவர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியிலே சுற்றித் திரிந்தார். அவர் போகிற இடமெல்லாம் ஏராள ஜனங்கள் அவரை தேடி வரும். மத்தேயு 14:14 வாசிக்கிற திரளான ஜனங்கள் அவரை தேடி வரும்பொழுது ஒருவரையும் அவரை விடலை. ஏழையை பார்த்தார், எளியோரை பார்த்தார், கைவிடப்பட்டவரை பார்த்தார், இல்லாதவர்களை பார்த்தார், நேசமில்லாதவர்களை பார்த்தார், குருடரை பார்த்தார், முடவனை பார்த்தார், சப்பானியை பார்த்தார். இனி நோயில், பிரச்சனையில், மரணத்தில், போராட்டத்தில் இருக்கிறதை பார்த்தார். அவர்களெல்லாம் ஒதுக்கல, விளக்கல, அன்பை செலுத்தினார், ஆசீர்வாதத்தை செலுத்தினார், தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தினார். எல்லாத்தையும் மனதுருகி ஆசீர்வதித்தார், மனமிறங்கி ஆசீர்வதித்தார், நேசத்தோடு ஆசீர்வதித்தார். என் அன்பு பிள்ளைகளே, என் தெய்வ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த, உங்களை மேன்மைப்படுத்த, அவர் ஆசீர்வாதம் வதிக்க, உங்களை ஆயத்தப்படுத்த, உங்களை ஆயத்தமுள்ளவர்களாய் அவர் இருக்கிறார். வேதம் சொல்லி 1 சாமுவேல் 2:7 பிறத்தம், சிறுவர்களை புழிந்த குப்பையில் தூக்கி எடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். குப்பையா இருக்கிறியா? அழுக்கா இருக்கிறியா? வேதனையா இருக்கிறியா? சுத்தமில்லாமல் இருக்கிறியா? வாழ்க்கையில் நிம்மதியில்லை என்று இருக்கிறியா? கவலைப்படாத. சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரம்தான். நம்முடைய அழுக்கை மாற்றுகிறவர், கந்த வஸ்திரங்களை மாற்றுகிறவர், அழுக்கு வஸ்திரங்களை எடுத்து போடுகிறவர், மேல் வஸ்திரங்களை தூக்கி எறிகிறவர், பரிசுத்த வஸ்திரங்களை தருகிறவர். ஏதோ இந்த நாளில் உம்மை நோக்கி பார்க்கிறார், உம்மை நோக்கி நேசிக்கிறார், உனக்கு அன்பு செலுத்தவே பூமிக்கு வந்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து கர்த்தரை விட்டு விலகிறாதீங்க, அவரோடு கூட இணைந்திருங்க, அவருடைய அன்பை ருசிங்க, அவரே பரிசுத்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரே தெய்வம், வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் மேலான தெய்வம். அவருடைய நாமம் அல்லாமல் பூமியில் எந்த ஒரு நாமமும் இருதயத்தில் எழுதப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தில் உறுதிப்பட்டிருங்க, நிலைப்பட்டிருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஒரு பொழுதும் கைவிட மாட்டார், ஒரு பொழுதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்பேரிப்பட்ட தெய்வம் நமக்காக எல்லாத்தையும் ஜெயித்தவர், சாதித்தவர். உங்களுக்கும் நன்மை செய்ய காத்திருக்கிறார், உதவி செய்ய காத்திருக்கிறார். கேளுங்க, கேட்கலையா? கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். 7:7 நிமித்தம் தட்டுங்க, திறக்கப்படும், கேளுங்கள், கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர் என்று சொல்லியிருக்கார். என்னை விசுவாசிக்கிற என்னை காட்டு பெரிய அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் 14:13 என் 14 சொல் நாமத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ரீகலபால சந்திரமா. இந்த தெய்வ சமூகத்தில் திரும்புங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இந்த ஃபோன் வழியாக பார்க்கிற, செபத்தை கேட்குற, செய்தியை கேட்குற பிள்ளைகளே, உங்களுக்கு நேராக வருகிறது. இதை நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ரீகலபால சந்திரமா. இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அக்கினி இறங்கணும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். தொடப்படணும், உங்கள் தாவி தொடப்படணும். அப்படி செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்தும், பரிசுத்தமாக்கும். இரட்சகர் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.